அனைத்து விவசாயிகளுக்கும் விகோவர் கம்பெனி சார்பாக வணக்கம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னாக்கா பாண்டிச்சேரியில் தென்னம்பாக்கம் கிராமத்தில் தண்டபாணி என்கிற விவசாயி வந்து பார்த்திங்கனாக்கா கடைசியில் உரம் போடாமல், பொட்டாஷ் அமோனியா எதுவுமே போடாமல் ஜெரால்டு சொல்யூஷன் மட்டும் அடித்து பயனடைஞ்சிருக்காரு. அவருடைய கொல்லியை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க, அவருடைய வயலை தான் பார்க்குறீங்க. நீங்கள் நம்ம அவர் வாயாலே எப்படி என்னன்றதை கேட்டு தெரிஞ்சுக்குவோம் வாங்க. அண்ணா நம்ம ஒரு 10 நாளுக்கு முன்னாடி ஜெரால்டு சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏக்கருக்கு 1/2 கிலோ மருந்து அடிக்க சொல்லியிருந்தோம். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொட்டாசு அமோனியம் சல்ஃபேட் போடலான்னு இருந்தீங்க. வேண்டாம், இதை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுங்கன்னு ஏக்கருக்கு 1/2 கிலோ கொடுத்துருந்தோம். இப்போ இந்த வயலுக்கு தான் அடிச்சிருக்கீங்களா? மொத்தம் எத்தனை ஏக்கரா நம்மளுது? 12 ஏக்கருங்களா? இப்போ அடிச்சிங்களா? நீங்கள் எப்பவுமே உரம் போட்டு மருந்து அடிச்சதுக்கப்புறம் தான் கதிர் நல்லா போட்டு தள்ளும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா உரம் போடாமலே அடிச்சிருக்கீங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்குங்களா? உங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட் தெரியுது இதில்? கதிர் நல்லா ஊக்கமாக வந்து உரம் போட்ட அளவுக்கு. இது எந்த ஊர்னா? தென்னம்பாக்கம். என்ன பாண்டிச்சேரியில் வருங்களா? தமிழ்நாடு கடலூர் டிஸ்ட்ரிக்ங்களா? சரி சரிண்ணா. இப்போ அடுத்த வாட்டி நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்துவீங்களா? ஓகே. ஜெரால்டு சொல்யூஷன் கடைசியில் அவர் ஸ்ப்ரே பண்ணதுனால ஏக்கருக்கு 3000 ரூபா உரம் வந்து அவருக்கு வந்து சேவ் ஆகிருக்கு. இதுபோல் உங்கள் வயலிலும் நல்ல செழுமையாக அறுவடை வந்து அதிகமாக வரணுன்னாக்கா ஜெரால்டு சொல்யூஷனை பயன்படுத்துங்க.